ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு த ப்ரெசன்டேஷன். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தன் இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு ஐம் கோயிங் டு டீச் யூ பீப்புள். பைத்தன் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு நம்ம எதுக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோன்னா வென் வி வாண்ட் டு கம்யூனிகேட் வித் தி சிஸ்டம் வி ஜஸ்ட் நீட் அ லாங்குவேஜ். இப்போ நம்ம ஒருத்தர் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னா நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும். எய்தர் இங்கிலீஷ், தமிழ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி வென் வி வாண்ட் டு கம்யூனிகேட் வித் த சிஸ்டம் நீட் சம் லாங்குவேஜஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவா அந்த மாதிரி செவரல் லாங்குவேஜஸ் இருக்குது. வி ஆர் கோயிங் டு லுக் ஆஃப்டர் பைத்தன் லாங்குவேஜ். ஸோ அதோடைய இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு we are going to see the introduction. So basically, this is a popular programming language. Nowadays, it is being used in data science, machine learning, artificial intelligence, data engineering. எல்லா இடத்துலையுமே வந்து they are making use of Python. இதை வந்து யார் வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா his name is called as கைடோ வேன் ராசன். இதில் வந்து மெயினாக வந்துட்டு நான் ஒரு சில இது மட்டும் கொடுத்துருக்கேன். வெப் டெவலப்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அட் த சேம் டைம் வென் யூ வாண்ட் டு கிரியேட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் பைத்தன். அண்ட் அலாங் வித் தட் வி கேன் மேக் யூஸ் ஆஃப் த பைத்தன் டு கனெக்ட் வித் தி டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். அதுவும் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இட் இஸ் யூஸ் டு ஹேண்டில் தி பிக் டேட்டா அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் பண்ணோன்னா யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஒய் பைத்தன். பைத்தன் எதுக்காக? இட் இஸ் ஒர்க் இன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி விண்டோஸ், வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் இன் லினக்ஸ், ராஸ்பெரி பை, மேக் அந்த மாதிரி செவரல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் மேஜர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இட் இஸ் ஹேவிங் அ சிம்பிள் சின்டெக்ஸ் விச் மீன்ஸ் லைக் நம்ம நார்மல் இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியே தான் இருக்கும். இதோட சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. And at the same time, when you want to write the program with a fewer lines, you can make use of Python. And then it is called as an interpreter. Interpreter அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைன் பை லைன் இருக்கும் கம்பைலேஷன் வந்துட்டு. கம்பைலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹோல் ப்ரோக்ராம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதே இன்டர்பிரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் வந்து செக் பண்ணும். அண்ட் தென் ஐடியில் யூஸ் பண்ணி we can write the Python coding. IDE அப்படின்ற போது இட் இஸ் கால்ட் as an integrated development programming development environment. அண்ட் தென் ஐடிஇ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைசாம், நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ். இப்போ ஐடிஇ அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த கம்பைலர், லிங்கர், டிரான்ஸ்லேட்டர் இது எல்லாமே வந்து டுகெதராக வந்து ஒரே இதுலேயே வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து செவரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வி கேன் ரைட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஐடிஇ. நெக்ஸ்ட் வந்துட்டு பைத்தன் 2க்கும் பைத்தன் 3க்கும் வந்துட்டு இருக்கிற சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் பற்றி ஐம் கோயிங் டு டெல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பைத்தன் 2ல் வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரிண்ட் ஸ்பேஸ் ஹலோ இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க கமெண்ட். பைத்தன் 3 வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த பிரிண்ட்டை வந்துட்டு தே ஆர் மேக்கிங் இட் ஆஸ் அன் பில்ட்-இன் ஃபங்க்ஷனாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதோடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பெராந்தசிஸ் ஹலோ. யூஸ்வலாக நம்மளுடைய ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் பேராந்தசிஸ். ஸோ தட் இஸ் வாட் செட் ஓவர் ஹியர். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து யூனிகோட் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பைத்தன் 2ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் யூ அப்படின்னு வச்சு தேல் யூஸ் டு ஐடென்டிஃபை. பைத்தன் 3யை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டிஃபால்ட்டாக எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் அக்செப்ட் அஸ் அ யூனிகோட். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ப்ரிஃபிக்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்டீஜர் டிவிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பைத்தன் 2ல் வந்துட்டு it will give the result like this. When you divide 5 by 2, the result will be 2. The floating point value வந்து you will not be getting. அதே in Python 3, it is like a true division மாதிரி work ஆகும். You will be getting a floating point result. If you want to perform this one as an integer division in the sense, you have to make use of the floor division operator. In future, we can see what is floor division operator. So the floor division operator, double slash, இதுதான் வந்து floor division operator உடைய symbol. Next வந்துட்டு how the Python interpreter works. That is what has been given you over here. Either ஏதாவது பைசாமோ, நெட்பீன்ஸோ, எக்லிப்ஸோ யூஸ் பண்ணி you will be writing the coding and then you will be saving the program with the help of .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணும்.
இந்த பைத்தன் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி இட் வில் கன்வெர்ட் இட் ஆஸ் அ பைட் கோட். ஸோ இந்த பைட் கோட் எதுக்காக அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் த பைட் கோட் அண்ட் யூஸ் இட் இன் தி செவரல் மெஷின். அண்ட் இந்த பைத்தன் வெர்ச்சுவல் மெஷின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் திஸ் ஒன் ஆஸ் அ மெஷின் கோட், அதாவது சிஸ்டம் புரிஞ்சுக்கிற மாதிரி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த பைத்தன் இன்டர்பிரேட்டர் வில் ஒர்க். ஸோ அதோட ஸ்டெப்ஸை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஸ்டெப் 1ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு முதல்ல கோட் எடிட்டரில் இருக்கிற ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணோம். ஆஃப்டர் தட் நம்ம வந்து அதை .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம் நம்மளோட லோக்கல் சிஸ்டமில். அண்ட் ஆஃப்டர் தட் இந்த கம்பைலேஷன் ஸ்டேஜில் வந்துட்டு இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி பைட் கோட். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா .pyc அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் தென் தட் py ஃபைல் which is being sent to the பைத்தன் விர்ச்சுவல் மெஷின், அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பைத்தன் கோடை வந்து மெஷின் கோடா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வில் கெட் ஹேப்பன். அண்ட் தென் வித்தின் தி பைத்தன் விர்ச்சுவல் மெஷின் the byte code வந்துட்டு it is being converted into the machine code. இந்த machine code அப்படின்ற போது வேற ஒன்றும் இல்லை, அது வந்து zeros and ones அப்படின்னு சொல்றாங்க. and then final execution வந்துட்டு லாஸ்டா வந்து CPU வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் மெஷின் கோட. and then the output வந்து will be seeing over the screen. Indentation is an important part in the Python programming language, which means the number of spaces will be providing to the code line. Whereas மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இண்டென்டேஷன் வந்து லைக் இட் வில் நாட் பி பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நம்ம சிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சி ப்ரோக்ராமிங்லலாம் வில் பி என்க்ளோசிங் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளவர் பிரேசஸ்லாம் வந்து கொடுப்போம். இங்கே அதுக்கு பதிலாக வந்து வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் ஸ்பேசஸ். அந்த ஸ்பேசஸ் வச்சு தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 5 is greater than 2, here we are providing some little bit of spaces இருக்கு இல்லையா, இதை வச்சு வந்துட்டு it will be identifying. After that we'll be making use of the print statement. If you are not going to indent properly, நம்ம கரெக்டாக அந்த ஸ்பேசஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த இமேஜ், இந்த இது மாதிரி வந்துட்டு you will be getting an syntax error. கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து நம்ம கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்மளோட கோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, அதே மாதிரி நம்மளோட கோடை வந்து நல்லா ரீடபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் வந்துட்டு இது ரன் டைம்ல யூ வில் நாட் பி சீயிங் வாட் யூ ஆர் கிவன் இன் அ கமெண்ட். பைத்தானை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டு when you give a comment, this is the way to write a comment in Python programming language. ஸோ நீங்கள் இந்த கமெண்ட்ல என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்து வியூ ஆகாது. ஐ வில் கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் இட். இது வந்து நான் கம்பைல் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ரோக்ராம். இதில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹியர் யூ கேன் சி திஸ் இஸ் அ கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் இந்த ஹலோ வேர்ல்டுன்றது மட்டும்தான் பிரிண்ட் ஆயிருக்கு. திஸ் இஸ் அ கமெண்ட் அப்படின்றது வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ திஸ் இஸ் வாட் த கமெண்ட் இஸ் ஆல் அபவுட். அண்ட் தென் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும், அதில் இன்புட்ஸ் போட்டு வைப்போம் இல்லையா, கடுகு உளுத்தம்பருப்பு அந்த மாதிரி வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு இட் இஸ் அ பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் தி வேல்யூஸ். நம்மளோட சிஸ்டமில் நம்மளோட ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே போட்டு வைக்கிற இடம் தான் வந்து வேரியபிள். அண்ட் தென் பைத்தனில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ இதுவே சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட் எக்ஸ் இப்படி கொடுப்போம். நம்ம வந்து கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம்னா இட் இஸ் கோயிங் டு பி அன் இன்டீஜர் வேரியபிள் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதே பைத்தன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப்பை நம்ம எக்ஸ்பிளிசிட்டா கொடுக்க வேண்டாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இப்படி டேரக்டா இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கேன் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, y இஸ் ஈக்குவல் டு ஜான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு இன்டீஜர் வேல்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். y இஸ் ஈக்குவல் டு ஜான் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ தட் இஸ் வை இட் ஹாஸ் நோ கமாண்ட் ஃபார் டிக்ளேரிங் எ வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் ஹாவ் எனி பர்டிகுலர் டைப். நான் ஆஸ் ஐ செட் ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிளில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம பைத்தானில். நமக்கு வந்து இஃப் யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை த டேட்டா டைப் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கேஸ்டிங் மூலியமாக பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு STR of 3 int of 3 float of 3 கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ STR of 3 அப்படின்னு கொடுக்கும்போது இட் வில் கன்சிடர் த வேல்யூ லைக் திஸ். அது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை கன்சிடர் பண்ணும். int of 3 அப்படின்னு கொடுக்கும்போது அது ஒரு இன்டீஜர் வேல்யூவை கன்சிடர் பண்ணும். ஃப்ளோட்னு கொடுக்கும்போது இட் கெட்ஸ் கன்சிடர் as a floating point value. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வாட் we are going to see is control flow statements. எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒர்க் ஆகுது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது.
ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் we have three types. One is conditional statement, another one is iterative statement, and another one is transfer statement. அதுக்கு தான் வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் we have if else, elif, nested if. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் பிரேக், கண்டினியூ அண்ட் பாஸ். இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா we are going to see. நெக்ஸ்ட் ஐட்ரேட்டிவ்ல ஃபார் வைல. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா when we are going to check நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூவா இல்ல ஃபால்ஸா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் ஓட் போட போறாரு, 18 வயசுக்கு மேல இருந்தா he can able to vote, that is true. If is not, if he's below age 18 in the sense he is not eligible for voting, so that is what இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து we can make use of the conditional statement. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய பிளாக்ஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 டைப்ஸ் தான் வந்து we are going to discuss. if else, elif and nested if. இதில் today's class we are going to look after if statement and if else statement. ஏன்னா டுகெதராக ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ ஒன் பை ஒன் we will see. ஸோ if statement பொறுத்த வரைக்கும் வந்துட்டு லைக் நம்மளுடைய கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து சிம்பிளஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் if ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டிஷன் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா the true block will get executed, and if it is false means the false part வந்துட்டு execute ஆகும். and then the controller it gets moved to the next line. syntax, இந்த syntaxல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. லைக் வந்து இந்த if கண்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு you should provide some space, அதுக்கப்புறமா வந்துட்டு you should give the statement. ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நான், தென் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இன் அ வெரி பெட்டர் மேனர். இது வந்து அதோட ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இஃப் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃப்ளோ சார்ட். இப்போ நீங்கள் கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ட்ரூ பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறம் இட் வில் கம் அவுட் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால வில் நாட் பி ஹேவிங் எனி எல்ஸ் பார்ட் அதெல்லாம் வந்து இருக்காது. ஜஸ்ட் வந்து இது ஒரு சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ட்ரூவா இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வரும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த லூப் அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை விட்டுட்டு இட் வில் கம் அவுட். அதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் செட் பண்ணுறோம் 6 அப்படின்னு. இப்போ அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து கிரேட்டர் தனா இருந்தது அப்படின்னா we are going to calculate the square of it. So 6 into 6 அப்படின்றத வந்து we are going to print. So the output will be 36. நெக்ஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ சப்போஸ் ஃபால்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இது முடிஞ்ச உடனே வந்து இதுக்கு அடுத்து வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. அப்போ அடுத்தது நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நம்ம முதல்ல இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், தெர் வில் நாட் பி எனி எல்ஸ் பார்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா if the condition is true, the true part will be executed. If the condition is false, the else part will be getting executed. Syntax பொறுத்த வரைக்கும் you should give space. condition கொடுத்துட்டு அதே மாதிரி else கொடுத்துட்டும் there will be a space for providing the else part. So ஒரு sample program. இப்போ வந்து we are taking a password as a input எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு if it is equal to this value means it is a correct password. If it is this part in the sense it will be an incorrect password. So நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரன் பண்ணும்போது enter password கேட்குறோம், ஸோ இட் இஸ் கரெக்ட் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் டைம் கேட்குறோம் enter the passwordனு வேற மாதிரி தப்பாக கொடுக்குறோம், வேற வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இன்கரெக்ட். ஸோ இதோடைய ஃப்ளோ சார்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக்குள்ளே இருக்கும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே வந்துடும். இது ரெண்டுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இட் வில் பி கம்மிங் அவுட் ஆஃப் தி program. So thank you for watching. Actually in the further classes we can see what is an input statement, what is a print statement, and after that we can look after the elif statement and nested if, nested if statement, outer block inner block la eppadi execute agudhu nu paakalam. Hope the thing is clear. Thank you.